ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். நீங்க என்ன டாபிக் பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன பேக் இன் ஆக்ஷன் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம பார்க்க போறோம். இந்த பேக் இன் ஆக்ஷன் மூவி வந்து ஒரு ஆக்ஷன் காமெடி ஜானரை வந்து சேர்ந்தது. இந்த மூவில லீடா ப்ளே பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேமி ஃபாக்ஸும் கேமரூன் டியாஸும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த மூவில. இதுல கேமரூன் டியாஸ் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு அவங்க நடிச்ச முதல் படம் வந்து இதுதான். நம்ம ஜேமி ஃபாக்ஸை பத்தி சொல்லவே வேண்டாம். நெட்ஃபிளிக்ஸ் என்னன்னு தெரியல, அவர் குத்தகை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவர் நெட்ஃபிளிக்ஸ்ல நடிச்ச ப்ராஜெக்ட் பவர் 2020 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டே ஷிஃப்ட்னு சொல்லி 2022 ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ பேக் இன் ஆக்ஷன் சொல்லி 2025 ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு. இந்த பேக் இன் ஆக்ஷன் மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செத் கார்டன். இவர் வந்து ஏகப்பட்ட மூவிஸ் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ணதுல நான் ஒரே ஒரு மூவி மட்டும் பார்த்திருக்கேன். அது என்ன மூவின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டுவைன் ஜான்சன் நடிச்ச பேவாட்ச் மூவி தான். அந்த மூவி எவ்வளவு பெரிய அட்ட ஃபிளாப்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அதனால இந்த படத்துக்கு வந்து சுத்தமா எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே வந்து இல்ல. அப்படிதான் போய் இந்த மூவியை வந்து நான் பார்த்தேன். சரி வாங்க பேக் இன் ஆக்ஷன் மூவி வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். மூவில நம்ம ஜேமி ஃபாக்ஸும் கேமரூன் டியாஸும் வந்து ஸ்பையா வந்து இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிஷனுக்கு வந்து போயிருப்பாங்க. அது என்ன மிஷன் சொல்லி பாத்தீங்கன்னா, வில்லன் குரூப் கிட்ட இருந்து கீன்ற ஒரு டிவைஸ் வந்து இருக்கும். அதை மீட் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த டிவைஸ் என்ன பண்ணும் சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையும் இதால கண்ட்ரோல் பண்ண முடியும். வில்லனோட இடத்துல இருந்து இந்த டிவைஸ் எடுக்கும் போகும்போது அவங்க மாட்டிப்பாங்க. அங்க இருந்து அந்த டிவைஸை எடுத்து எப்படி அங்க இருந்து தப்பிச்சு இவங்க எஸ்கேப் ஆக வேண்டிய பிளேன்ல வந்து சேர்ந்துருவாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வந்து தான் பிரெக்னன்ட்டா இருக்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் பேசி இந்த குழந்தையை வளர்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு அந்த பிளேன்ல ஏறதுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிருப்பான். அந்த ஃப்ரெண்ட் அவங்களுக்கு துரோகம் பண்ணிருப்பான். அங்கேயே ஆல் செட் பண்ணி அந்த கீயை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. சண்டையில தெரியாதனமா பிளேனோட பைலட் இறந்து போக அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆயிடும். இதுல இருந்து நம்ம ஹீரோயின் மட்டும் தான் வந்து தப்பிப்பாங்க. இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்பை தொழிலை விட்டுட்டு குழந்தைக்காக அண்டர் கவர்ல வந்து வாழ ஆரம்பிப்பாங்க. இப்படி 14 வருஷம் கழிச்சு ரெண்டு குழந்தையோட ஒரு ஜாலியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்குறாங்க. இந்த பிரச்சனை மூலமா இவங்களுடைய பழைய வில்லன் குரூப்பும் இவங்க முன்னாடி வேலை செஞ்ச சிஏக்கும் இவங்க எங்க இருக்காங்க சொல்லி தெரிய வருது. இந்த ரெண்டு குரூப்பும் இவங்க எதுக்கு திருப்பி தேடி வராங்க, வில்லன்ஸுக்கு அந்த டிவைஸ் வந்து கிடைச்சதா இல்லையா, நம்ம ஹீரோ அவர் குடும்பத்தோட இந்த பிரச்சனை இருந்து எப்படி எஸ்கேப் ஆனாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேக் இன் ஆக்ஷன் மூவி வந்து பாருங்க. இந்த மூவி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஸ்பை மூவின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப மொக்கையான ஸ்பை மூவின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆவரேஜான ஒரு மூவி தான். எப்படி கேடிவில சும்மா ஒரு படம் போட்டா உட்காந்து ஜாலியா பாப்போமோ அதே மாதிரி ஜாலியா ஒரு படத்தை வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேக் இன் ஆக்ஷன் மூவி வந்து பாருங்க. இந்த மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஈஸியா வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும் என்ன நடக்கும்னு சொல்லி. இதுதான் இந்த மூவியோட பெரிய மைனஸாவும் வந்து இருக்கு. ஆக்ஷன் சீனை பொறுத்த வரைக்கும் மூவியோட ஸ்டார்டிங்ல மட்டும் கிராண்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் ஒன்னு இருக்கும். அதுவுமே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான். மத்தபடி எல்லாமே நார்மலான ஆக்ஷன் சீக்வன்ஸா தான் வந்து இருக்கும். இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட வந்து இருக்கு. நான் தமிழ்ல தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம். நீங்க இந்த பேக் இன் ஆக்ஷன் மூவி வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவி வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான ரிவ்யூல வந்து உங்களை சந்திக்கிறேன். போய்